வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.3 இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரம் த டாப் ஆஃப் யர் ராக் 50 into √3 மீட்டர் ஹை. ஓகேங்களா, அந்த ராக்கோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 50 into √3 மீட்டர். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அதை மேலேருந்து கீழே பார்க்குறாங்க, ஆஃப் எ கார் ஆன் த கிரவுண்ட் இஸ் அப்சர்வ்டு டு பி 30 டிகிரி. ஓகேங்களா, அந்த ராக்குக்கு மேலேருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த காரை பார்க்குறாங்க, அது 30 டிகிரி. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ராக்கோட ஹைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ராக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ஹைட்டு வந்து 50 into √3 மீட்டரில் கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ அங்கே இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது மேலே இருந்து இங்கே கீழே பார்க்குறான் ஒரு கார், இங்கே இருக்க கார். ஓகேங்களா, ஸோ இதுதான் கார், இது வந்து டாப்பு. ஓகேங்களா, ராக்கோட டாப்பு, இது ராக்கோட பாட்டம். ஸோ இங்கே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா மேலே இருந்து கீழே பார்க்கும்போது, அதாவது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரே பாயிண்டில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது இதுதான். ஸோ அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த ஏவுக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, காருக்கும் இந்த ராக்கோட பாட்டத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் இந்த மாதிரி நம்மளால் டயக்ராம் போட முடிஞ்சால் முதல் அதை போட்டு பார்த்துருங்க. அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற ஹிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய 30 டிகிரி இந்த பாயிண்ட் சியில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் ஈக்குவல். ஓகேங்களா, ஸோ இந்த 30 டிகிரி இது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்ஸ் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா, ஸோ அப்போ tan θவுக்கு பதிலாக 30 டிகிரி போடுறேன். இதோட ஆப்போசிட் என்ன இருக்குது, 50 √3 டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து நமக்கு தெரியாது, ஏசி வச்சுக்கிறேன். tan 30ன்றது 1/√3 ஈக்குவல் டு 50 √3 பை ஏசி. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இந்த ஏசி நான் மேலே கொண்டு போயிட்டேன், இந்த √3 இந்த சைடு, அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, இந்த டேர்மை இங்கேயும் இந்த டேர்மை இங்கேயும் கொண்டு வரும்போது ஸோ ஏசி 1 இன்ட்டு ஏசி ஏசி 50 √3 இன்ட்டு √3, இந்த √3 அங்கே போயிடும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 50 √3 இன்ட்டு √3 3, ஸோ 50 இன்ட்டு 3 150. ஸோ ஏசி வந்து 150 மீட்டர், அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கார் அண்ட் த பாட்டம் ஆஃப் த ராக் ஈக்குவல் டு 150 மீட்டர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த சம்மு. பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேராகிராஃபாக இருக்கேன்னு நினச்சிட்டு யோசிக்க வேண்டாம். இந்த படத்தை மட்டும் நம்மளால் மேக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அவ்வளோதான், ஆன்சர் அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வீடியோ கண்டிப்பாக கிளாஸ் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பளே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.